முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் செயற்பாடுகள். முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரர் திசர ஹிரோஷனா நாயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனுஷன் நாணயக்காரவின் சகோதரன் மொனராகலை பிபில்ல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் சாயம் விரைவில் வலுக்கும், கடுமையாக சாடிய சிவாஜிலிங்கம். கடந்த கால அரசாங்கங்கள் நீதியானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள் இல்லை என்றால் தற்போதுள்ள நீங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குங்கள் என அனுர அரசை நோக்கி கடுமையான விமர்சனத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KG சிவாஜிலிங்கம் முன்வைத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டறிந்து உதவிகளை வழங்குங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். என்னதான் நடக்கிறது? இலங்கை தமிழரசு கட்சி இப்போது எல்லா வகையிலும் குழப்பத்தின் உச்சியில் நிற்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தாமும் குழம்பி மக்களையும் குழப்பி அவர்களை நம்பி திரிகின்ற தொண்டர்களையும் குழப்பி இறுதியில் குழப்பத்தின் உச்சியில் நிற்கிறது தமிழரசு. அந்த கட்சிக்கு யார் தலைவர் என்றே தெரியவில்லை. அத்துடன் அந்த கட்சியின் பேச்சாளரும் யார் என்று தெரியவில்லை. தலைவர் பகுதியிலிருந்து விலகுவதாக செயலாளருக்கு கடிதம் அனுப்பிவிட்டு மீண்டும் தானே தலைவர் என அடம்பிடிக்கிறார் மாவை சேனாதிராஜா. புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனோ விழிப்பிதுங்கி செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.